இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளுக்குரிய வாக்கு தத்தங்களை பார்க்கப்படும் பொழுது ஏசாயா 48 அதிகாரம் 10வது வசனம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அல்லேலூயா. பாருங்க, நம்மளை புடமிடுகிற தேவனா இருக்கிறார். ஆனாலும் நம்ம வெள்ளியை போலவோ தங்கத்தை போலவோ நம்மளை புடமிடுவதல்ல, நம்மளுக்கு ஒரு உபத்திரவத்தின் குகையிலே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நமக்கு ஒரு உபத்திரவம், நமக்கு ஒரு பாடு வந்த உடனே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம ஒருவேளை நம்ம மறுதளிக்கிறவங்கள கூட மாறி விடுகிறோம். ஆனால் இங்க வசனம் சொல்லுகிறது, உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஏன் உன்னை உபத்திரவத்திலிருந்து குகையில தெரிந்து கொண்டேன்னா, மீண்டுமா அந்த உபத்திரவத்தை நான் உன்னை கொண்டு போக விட மாட்டேன். அதிலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டு உன்னை மீட்டு கொண்டேன். நீ என்னுடையவனா இருக்கிறபடினாலே அந்த குகையிலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நான் திரும்ப அந்த குகைக்கு உன்னை அனுப்புவதற்காக அல்ல, அந்த பரலோகின் ராஜ்யத்தில் உன்னை சேர்ப்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீங்க பட்ட பாடுகள், நீங்க படுகிற உபத்திரவங்கள், நீங்க இருக்கிற எல்லாத்தையும் அந்த உபத்திரவத்தின் மத்தியில கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிற நோக்கத்தினால மீண்டுமா அந்த உபத்திரவத்தின் பாதையில நடத்துவதற்காக அல்ல, ஒரு பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்வதற்காக. அதனாலதான் உன்னை உபத்திரவத்தின் குகையிலிருந்து நான் உன்னை தெரிந்து கொண்டேன் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அதனால நீங்க சோர்ந்து போக தேவையில்லை. நம்மை தெரிந்து கொண்ட தேவனுக்கு தெரியும் எப்போ எந்த நேரத்துல நம்மை அற்புதமாய் நடத்துவார் என்று. நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.